டிபேட் பண்ண போறோம். ரைட்டர் வெர்சஸ் டைரக்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிபேட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டரோட மெயின் ரோல் என்ன, டைரக்டரோட மெயின் ரோல் என்ன உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வெல்கம் டு சீன் சின்ஸ். நாங்கள் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ரைட்டர்ஸ் ஏன் முக்கியம் நான் சொல்றேன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு ஐடியா இருக்கிறாங்க. ஐடியா அது அவர் வந்து ஸ்டோரியா மாத்துறாரு. ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளே பண்றாரு. அவருக்கு தெரியும் அந்த மாதிரி எப்படி அவருக்கு தெரியுமா அந்த சோல் எப்படி இருக்கணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எழுதுறாரு. மேபி அந்த ரைட்டர்ஸ்க்கான ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், டைரக்டர்ஸ் விட. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு ஐடியாவே கொடுக்குறாரு. அதை வச்சுதான் வந்து டைரக்டர் வந்து அதை விசுவலா பண்ண போறாரு. ப்ரோ இப்போ நீங்கள் ரைட்டர்ஸும் தனியாக அவங்களுக்கும் இது பண்ணியிருக்கீங்க, டேரக்டருக்கும் தனியாக இது பண்ணி ரெண்டுமே இப்போ நம்ம கோலிவுட்டும் சரி மேக்ஸிமம் இந்த சைடில் எல்லாமே அவங்களே தான் பண்ணிடுறாங்க. பட் எனக்கு ஏன் ரைட்டர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பர்சனலாக இது பண்ணால், நீங்கள் பேசிக்ஸை கவர் பண்ணாமையோ இல்லை ரைட்டரை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் முடியுமான்னு கேட்டால் டவுட் தான் எனக்கு. அது எப்படின்னு தெரியல. பட் ஒரு அஸ்தி வரமே இல்லாமல் ஒரு பில்டிங் வரணும்னா எவ்வளோ நேரம் நிற்கும்னா ஓரளவுக்கு தான் தாங்க. ஒரு பெரிய அடியெல்லாம் முடிச்சா டக்குன்னு போயிடும். எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கணும்னா ரைட்ரு. ரெண்டாவது ரைட்டரோட விஷன் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நான் ஒரு ரைட்டராக ஒரு பண்ணி கொடுக்குறேன்றது ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் என் விஷயம் எழுதி கொடுப்பேன். பட் ஆனால் ஆஸ் அ டேரக்டர் கிட்ட வரும்போது எப்படின்னா அது அவர் விஷயம் கன்வெர்ட் ஆகிடும். அவர் எப்படி வேணா அதை பண்ணலாம். ஆனால் ரைட்டர்கிட்ட 2-3 விஷயம் இருக்கும். ஆஸ் அ சோல் எங்கே இருக்குன்னா ரைட்டிங்கில் தான் இருக்குன்றது என் தனிப்பட்ட இது. அதுக்காக நான் டேரக்ஷன் வரேன் இதுவாக சொல்ல. ஏன்னா அது டேரக்ஷன் எப்படின்னா ஒருத்தவங்க ஸ்டைலை தான் ஒருத்தவங்க ஸ்டைலை காமிச்சிடும். இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு ரைட்டரால் மட்டும்தான் அந்த இருக்கிற எல்லா கேரக்டருக்குள்ளேயும் வாழ்ந்து அந்த கேரக்டர் இந்த டைம்ல இப்படி பிஹேவ் பண்ணுவோம், இப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால தான் சீன் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சீனை ஸ்டேஜிங் பண்றதுக்கு நானாக தான் இங்கே இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணிப்பேன், நானாக தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணிப்பேன். அவங்க பர்சனல் ப்ரெஃபரன்ஸை வச்சு அவங்க சீனை கிரியேட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் பேசிக் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அனாட்டமி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது மேபி ரைட்டர் கையில தான் வரணும் என் பர்சனல் வியூ. அதனால தான் நான் ரைட்டராக எடுத்திருக்கேன். எனக்கு மேக்கிங் தான் பர்சனலா. இப்போ ரைட்டிங் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. நான் வந்துட்டு ரைட்டிங் இல்லாமல் மேக்கிங் பண்ண முடியாது. கதையாக படிக்கும்போது மேபி நல்லா இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது மேக்கிங் பண்ணிட்ட பிறகு தான் சொல்லுவாங்க. ரைட்டிங் இல்லாமல் படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரிலன்னு சொன்னீங்க. பண்ணியிருக்காங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. மணிவன் சார் எல்லாம் மேக்சிமம் அவரு ஸ்கிரிப்டே இருக்காதான், ஆன் த ஸ்பாட் போயிட்டு கதை இருக்கும், ஒன்லைன் இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு பண்ண டேரக்டர்ஸ் இருக்காங்க, அது ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு சாரும் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்றது கேள்விப்பட்டேன். இன்னொன்று ரைட்டிங்னு வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் ரைட்டர்ஸ் வந்துட்டு தனியாக மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பாங்க. இப்போ மேக்கர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நான் இதை ரைட்டிங் மேக்கர்ன்னு தான் பார்க்குறேன், டேரக்டர்னு நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. ஸோ ரைட்டிங் வந்துட்டு மேக்ஸிமம் தனியாக அவங்க வந்துட்டு நிறைய டைம்ஸ் எடுத்துக்குவாங்க, நிறைய ரீரைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிது. நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் எல்லாம் அந்த கதைக்கு சோல்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கிற மாதிரி என்னென்னலாம் ஒரு ரைட்டருக்கு தெரியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். பட் டேரக்டர்ஸ் அப்படி கிடையாது. மேக்கர்ஸ் நான் சொல்கிறேன் மெயினாக. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், குறிப்பிட்ட மேக்ஸிமம் மெஜாரிட்டி டைரக்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னோட டைமில் தான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேக்கர்ஸு. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அவங்க வந்துட்டு இந்த சீன் நல்லா இருக்குது, கதையாக படிக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் கவனிக்காமல் அவங்க வந்துட்டு ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்டேஜிங்கு, பிளாக்கிங்கு, இந்த பக்கம் கேமரா, விஷுவலு, அவங்களோட காஸ்டியூம்ஸு, டிசைனு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டும் ஃபைனலைஸ் பண்ணுறது, அதை குறிப்பிட்ட பட்ஜெட்டில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு யாருமே அசிஸ்டன்ஸ் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒருத்தர் எழுதுவார். மேபி ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு 2-3 பேர் பண்ணலாம். அது நம்மளுக்கு தெரியாததுனால அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் டேரக்டர்ஸ்க்கு இவ்வளோ பேர் இருந்தாலும் ஃபைனல் சாய்ஸ் அவரது தான் இருக்கும். ஆல்தோ பணம் வேற யாரு போட்டிருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆக்டர்ஸோட ஃபோர்ஸ்ஃபுல்லால் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவன் ஃபைனல் டிசிஷன்னு ஒன்று இருக்குது.
ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது நல்ல கதை இல்ல அப்படின்னு சொல்றத விட இது நல்ல படம் இல்ல அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. பட் நான் எப்படி ஒரு ரைட்டரையும் ஒரு மேக்கரையும் பாக்குறேன்னா, ஒரு ரைட்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதர் மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றவங்க தான். ஒரு கருவை வயிற்றுக்குள்ள சுமந்துக்கிற மாதிரி, ஒரு அம்மா எப்படி வயிற்றுல குழந்தைய சுமக்குறாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா அந்த உருவம் தெரியாது ஒரு குழந்தைக்கு, அது எதுவும் தெரியாம ஒரு இது மாதிரி அந்த 10 months தாண்டி கூட ரைட்டிங் போகுது நான் சொல்றேன். அந்த மாதிரி அது வயிற்றுக்குள்ள கருவுல ஒரு குழந்தைய வளர்த்து பெத்தெடுத்து கொடுக்கறது தான் ஒரு ரைட்டரோட வேலை நான் பாக்குறேன். அந்த மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ரோல், அந்த குழந்தைய வந்து எப்படி சொசைட்டிக்கு எப்படி காட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசஸ்ல ஒர்க் பண்ற ஆள் தான். இவன் ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுல பதில் இல்லை. பட் ஆனா நான் ரைட்டிங் சூஸ் பண்றேன், இது டிபேட்னு வர்றதுனால சூஸ் பண்றேன். ஸோ எனக்கு அதாவது நந்தீஷ் ப்ரோ சொன்னாரு, இந்த மணிவண்ணன் சார் வந்து ஸ்கிரிப்டே இல்லாம படம் பண்ணுவாரு அப்படின்னு. ஸ்கிரிப்டே இல்லாம படம் பண்ண மாட்டாரு அவரு. ஸ்கிரிப்ட் இருக்கும், ஓவராலா வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் அவர் கையில இருக்கும், ஓவராலா படம் அவர் கையில இருக்கும். அவர் கையில என்ன இருக்காதுன்னா ஷார்ட் டிவிஷன்ஸ் கையில இருக்காது, சீன்ஸ் கையில இருக்காது, அதுதான் அவர் கையில இருக்காது. மற்றபடி ஓவராலா படம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி அவருக்கு தெரியும். அது இல்லைன்னா உங்களால படமே பண்ண முடியாது. அது இல்லைன்னா வெற்றிமாறன் விடுதலை எப்படி எடுத்தாரோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும், டைம் இல்லாம போகும். ஏன்னா மணிவண்ணன் வந்து ஸ்கிரிப்டே இல்லாம போவாரு, ஆனா 15 நாள்லாம் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம், அது ஸ்கிரிப்ட் மொத்தமா கதை இருக்கும், சீன்ஸ் அண்ட் ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்காரு, ஆனா அதை 15 நாள்ல எடுத்து முடிச்சாரு அந்த படத்தை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த விஷன் கிளாரிட்டி இருந்ததுனாலதான் அந்த சீன்ஸ் அதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்ல அவங்க இம்ப்ரூவைஸ் பண்றது, அது அவங்களோட ஸ்டைல். வெங்கட் பிரபு கையிலும் சீன் இருக்கும், ஆனா அந்த சீன்ஸ்ல டயலாக் இருக்காது, அதுதான் மேட்ரு. ரைட்டிங் வீக்கா இருந்து நல்லா இருக்கிற படமும் இருக்கு, ஆனா ரைட்டிங் நல்லா இருந்து நல்லா இல்லாத படமும் இருக்கு. இதுக்கு காரணம் மேக்கிங் தான். ஒரு மேக்கிங்ல தான் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வருது. மேக்கிங் ரைட்டிங் நல்லா இல்லாம மேக்கிங் நல்லா இருந்த படங்கள் ஓடி இருக்கு அப்படின்னா மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் சூப்பரா இருக்கும், நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, பட் அந்த படத்துக்கு ரைட்டிங் இருக்காது. ஸோ அதனாலதான் நிறைய படங்கள் தோத்துரும். நீங்க மேக்கிங்ல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது பிரச்சனை இல்லை, அது ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, ரைட்டிங் வந்து மேக்கிங் ஓவர் கம் பண்ற அளவுக்கு அந்த ரைட்டிங் இருந்தது அப்படின்னா அந்த மேக்கிங்ல வரக்கூடிய குறைகள்லாம் தெரியாது. உதாரணத்துக்கு வெற்றிமாறன் அவர் படத்துல வர டப்பிங் இதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிப்சிங் இதெல்லாம் கரெக்டா இருக்காரு, எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தாலும் அவருடைய ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமா அதை கொடுக்க முடியுது. அந்த என்னதான் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பிஜிஎம், பாஸான பிஜிஎம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த ஹீரோ பாஸா நடிக்கிறது, அவர் நடந்து வந்தாலே நமக்கு ஒரு கூஸ் பம்ப் ஏறுறது என்னதான் இருந்தாலும் அந்த ஃபைட்டுக்கான ஒரு லீடு கரெக்டா அமையல அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீனா தான் வரும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து ரைட்டிங்கால மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு சாலிடான பாயிண்ட். ரைட்டிங் எதனால இம்பார்ட்டன்ட் இருக்கு மேக்கிங்கை விட அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொன்னா நம்ம கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எதனால மேக்கிங் அப்படின்றது சொன்னா நீங்க சொல்ற அதே வெற்றிமாறன் தான். இப்ப வந்துட்டு அவரை நம்ம நல்ல மேக்கரிங் தான் சொல்றோம். ப்ரொடியூசர் வந்துட்டு அவ்வளவு காசு போடுறாருன்னா அவரு இப்ப இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நான் எழுதணும் ஆனா நான் அதை பண்றதே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸ்கிரிப்ட் இல்லாம யாருமே போக முடியாது ப்ரோ, அது எப்படி போக முடியும், அது முடியவே முடியாது. ஆனா உங்களது ஒரு நல்ல ரைட்டிங்குன்னு தெரியறதுக்கான காரணமே மேக்கிங் தான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இப்போ எனக்கெல்லாம் திருச்சிற்றம்பலம் படம் பார்க்கும்போது அது எப்படி என்ன எழுதியிருப்பாங்க, இது எப்படி ஹீரோ கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் படம் பார்த்துட்டு ரொம்ப நாளா யோசிச்சுன்னு இருந்தேன். அவரு மேக்கிங்ல அப்படி அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், மேபி அவரு நல்லா எழுதியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆக்டரோட நீங்க எந்த அளவுக்கு ரைட்டிங் எழுதிட முடியும், மேபி அவங்க எத்தனை சொட்டு கண்ணீர் விடுறாங்க, தலைமுடி இப்படி இருக்கு, வேர்வை இப்படி ஆகுது, அவங்க ஆக்ஷன்ஸ் இப்படி பண்றாங்க, இது இவ்வளோ டீட்டெயிலா எழுதி வச்சிருந்தாலும் ஷூட்ல உக்காந்து அந்த டைரக்டர் அவர் பார்த்துட்டு அந்த ஆம்பியன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆக்டர்ஸ் கிட்ட புரிய வச்சு, சில படங்களெல்லாம் ஆக்டர்ஸ் வந்துட்டு பணம் வாங்கிட்டோமே அப்படின்றதுனால கூட நடிப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சோல் ஒன்று புரிய வச்சு எல்லாருக்கும், கேமராமேனுக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் லைட்மேனுக்கு எனக்கு இந்த லைட்டிங் வேணும், இந்த காத்து வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ரைட்டிங்ல இருக்கும், எழுதியிருப்பாங்க. பட் அது எப்படி உயிர் வந்திருக்கா இல்லையா, அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்றதுன்னா மேக்கிங்ல தான் தெரியும். இப்ப நம்ம எல்லாருமே நம்ம கிட்டயே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க,
நானும் ரைட் பண்ணியிருக்கேன், இல்லை இல்லை. ஆனால் எனக்கு என்னோட ரைட்டிங்ஸும் ஓகே, மற்றவங்க கொடுத்து ரைட் பண்ணி நான் டைரக்ட் பண்ணுறதும் ஓகே, அதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எப்படியாப்பட்ட மேக்கருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட ரைட்டிங் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். யாருமே படம் பார்த்துட்ட பிறகு அந்த படம் ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ரைட்டிங் நல்லா இருந்துச்சு ஆனால் இவர் மேக்கிங் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னலாம் வராது. மேபி அது ஒரு நல்ல கண்டென்ட் இவருக்கு எடுக்க தெரியல அப்படின்னு வேணா வரலாம். படம் எடுக்கிறதுங்கிறது காமன் ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறோம். நம்மள மாதிரி சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஆக்டர்ஸ் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் மற்றபடி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம்னு ஆடியன்ஸ் பாக்குறப்போ பா செம்ம படம்பா, என்ன ஸ்கிரீன் பிளேப்பா, என்னமா வசனம் எழுதியிருக்கான். ஸோ அப்படிதான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அந்த படத்துல ஒரு டைலாக் வந்து தெரியுமா, என்ன டைலாக் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த டைலாக்ஸ் எல்லாம் புழக்கத்துக்கு வர்றது, நிறைய அந்த என்ன சொல்றது மாசான டைலாக்ஸ் அது கிரியேட் ஆகுறது, இது எல்லாமே ரைட்டிங் தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட். நீங்க மேக்கிங்கை மட்டுமே நம்பி ஒரு படம் பண்ணிட முடியாது. ரைட்டிங் கண்டிப்பா தேவை. ரைட்டிங் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அது இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் அது எதுவுமே இல்லை, லாய்க்கு இல்லாத ஒரு இதுதான். மேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். படமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா செம ரைட்டிங்கு, செம மேக்கிங்கு, நீங்க சொல்ற அந்த மியூசிக்கு, ஸ்லோ மோஷன்ஸ் இதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு காரணம் மேக்கிங் தான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்க வந்துட்டு ரைட்டிங் வச்சு எவ்வளோ நீங்க உங்க கதையை வச்சுக்கின்னு அது எல்லாமே நல்லா இருக்கு, அதை நீங்க அப்படியே வச்சுன்னு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைல்ல. அதே மாதிரி நீங்க ஆன் ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் மாறும். ஆன் ஸ்பாட்ல நீங்க எழுதுனதை தாண்டி வேற ஒன்று பண்ணணும். அது எவ்ரிடே ஷூட்லயும் நடக்கும். எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் பத்தி தெரியல, ஷார்ட் ஃபிலிம்ல மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. நான் அந்த சோல் மட்டும் வச்சுக்குவேன், நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்றத வச்சுக்கின்னு மொத்த கதையா கூட மாற்ற மாட்டேன், ஸ்க்ரீன் பிளேவா கூட மாற்ற மாட்டேன். பட் அந்த டைலாக்ஸ் அப்படியே மாறினே இருக்கும், ஆம்பியன்ஸ் மாறும், அதுக்கப்புறம் இது மாறும். என்னோட ரைட்டிங் எல்லாம் எவ்வளோ கரெக்டா இருந்தாலும் ஆன் ஸ்பாட் வரும்போது வேற ஒரு விஷயம் மாறும். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். ரைட்டிங் விட மேக்கிங் தான் முக்கியம். நீங்க எப்படியாப்பட்ட ரைட்டர் அப்படின்னு தெரியறதுக்கான காரணமே மேக்கிங் தான் அப்படின்றது தான் என்னோட இது. ப்ரோ நான் சொல்றேன், இதுதான் இவங்களோட கருத்து, அதுதான் அவங்களோட பெனிஃபிட்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு கேமராமேனை பிடிச்சிட்டேன், நான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிடிச்சிட்டேன், நான் நல்ல ஒரு ஆக்டர் பிடிச்சேன்னு வச்சுங்களேன், மேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்லி. நம்ம இதில் ஓப்பனாக சில விஷயம்லாம் பேசலாம். ஸோ அட்லி உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கொடுத்துட்டு பண்ணுன்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு நானே என்னுடைய நடப்பு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா உனக்கு அந்த ஜோஸே கிடைச்சிடும். அந்த எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க, எல்லாமே அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கன்னும் போது நம்ம ஒரு விஷயத்த இப்போ 50% சொல்லலாம், 100% எடுத்துப்பாங்க ப்ரோ. ஆனால் ரைட்டிங் எப்படின்னா அது லோன்லி ப்ராசஸ். இருக்கிறதே மோசமான ப்ராசஸ் தான் ரைட்டிங் தான். அந்த ஒரு கேரக்டர்லையும் டேரக்டர் இருப்பான், அந்த டேரக்டர் மேக்ஸிமம் எதில் இருப்பாரா, லீடு கேரக்டர் எமோஷன் தான் இருப்பாரு. ஆனால் ஒரு ரைட்டர் எங்கே நிற்பானா, ஒருத்தன் அந்த ஃப்ரேம்ல, நான் ஆக்சுவலாக ரைட்டிங் சொல்றேன், ஃப்ரேம் ஒரு பக்கத்துல ஒருத்தன் வந்துட்டு இந்த பக்கம் இப்படி போறான், இந்த பக்கத்துல வரும்போது 4வது பக்கத்துல ஒரு கேரக்டர் வருது, அது இப்படி வந்துட்டு இப்படி போகுதுன்னா அந்த கேரக்டர் ஏன் இங்க வருது, அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கிறதுலே பேர்டன் எனக்கு தெரிஞ்சு அதுதான். பட் நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி வந்து எது பண்ணாலும் நல்ல படம் இல்லை, ஆக்சுவலா வந்து நல்ல படமா இல்லையான்னு சொல்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேக்கிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து கொண்டாடுற எல்லா படமும் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வேர்ல்டுக்கு சினிமா அது மேக்கிங் வைஸா எல்லாமே ஒஸ்டா தான் இருக்கும். அதனாலதான் பாதி பேருக்கு அது பிடிக்கிறதே இல்லை. இங்க நிறைய நியூ கமர்ஸ் தோக்குறதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க ரைட்டிங்க ஒரே டிராஃப்ட்ல நான் படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க ஒரு 4 டிராஃப்ட்டுக்கு போகும்போது தான் அந்த அதோட டெப்த் தெரியும், நீங்க ரைட்டராங்க என்ன எவால்வ் ஆகுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க படம் பண்ணும்போது நீங்க ஜெயிச்சு எல்லாமே திருச்சிக்கிட்டோம்லாம். ஏன் சொன்னேன் என்ன கேட்டீங்கன்னா, அது நீங்க சொன்ன மாதிரி ரைட்டிங் தான் தெரியல. பட் என்னன்னா டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, டெக்னிக்கலா பவுண்ட் பண்ணி கொடுத்துறான். இந்த மாதிரி வந்து இந்த டைமுக்கு எம்பத்தைஸ் பண்ணோம், இந்த டைமுக்கு இந்த மியூசிக் போனோம், இந்த முழுக்க சாங் அனிருத்துன்னு ஒரு சைலண்ட் ஹீரோவா கொடுத்து அந்த படம் நீங்க அனிருத்து அந்த மியூசிக் எடுத்து நான் படம் பாருங்க சப்புன்னு தான் இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல சோல், ஒவ்வொருத்தருக்கு ஒரு சோல் இருக்கும், ஒரு இது இருக்கும்னா அந்த சோல் நீங்க தெரிஞ்சா தெரியாமல நீங்க ரைட்டிங் தான் சொல்றீங்க, அந்த சோல் தான் ரைட்டிங். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என்னன்னா அட்லி வந்துட்டு நல்ல டெக்னீஷியன் அனுப்பிச்சாங்க அதனால தான் அவர் நல்லா எடுத்தாரு அப்படின்றது. அப்படி கிடையாது ப்ரோ. எல்லாருக்கும் நீங்க வந்துட்டு விலங்குன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். இருக்கு நான் அட்லின்னு ஒரு திரும்ப சொல்றேன், அது எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒரு நல்ல டெக்னீஷியனா ஒரு இப்ப நான் அதுக்கே லோகேஷே சொல்லுவேன், லோகேஷுக்கு அட்லி என்ன உடனே நான் வந்துட்டு அட்லி மாதிரி ஒரு நல்ல மேக்கர்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அட்லினா அட்லி மட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு
இப்போ அட்லி மாதிரி மேக்கர்ஸும் நல்ல டெக்னீஷியன்ஸ் கொடுத்தா ஓகே அவங்க வந்துட்டு நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு என்ன பாயிண்ட்னா, அதான் விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. அவரோட அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு, ஃபர்ஸ்ட் படமே லைக்கா ப்ரொடக்ஷன். அவர் வேணானாலும் அவ்வளோ கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ பெருசா பண்ணி கொடுத்தாங்க ஓகேவா. அதையும் அவர் நல்ல டைம் எடுத்து தான் ரைட் பண்ணி எழுதியிருந்தாரு. இங்க வந்துட்டு நல்ல டெக்னீஷியன்ஸ் குடிச்ச உடனே அந்த படம் வந்துட்டு பூம் ஆகாது ப்ரோ. மியூசிக் டைரக்டர்ஸால ஒரு படம் பூம் ஆயிடுச்சுன்னா, அனிருத் பண்ண எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்குன்னா அவரோட ஸ்டார்டிங் ரியாலிட்டி அதான் ப்ரோ உண்மை. இப்போ ஓடுன பாதி படங்கள் அனிருத்னா படம்ன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும், எந்த படத்துக்கு போகணும், எந்த படம் போக கூடாதுன்ட்டு அவங்க கிளாரிட்டியா இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப கூழாங்கல் சொன்னீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த படம். எனக்கு ரைட்டிங்காவும் பெருசா தெரியல, மேக்கிங்காவும் பெருசா தெரியல. ஆனா ஏதோ ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரொம்ப ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ற மாதிரி தான் படம் வந்து கத்துக்கிறதுக்கு இல்ல போ, வாழ்றதுக்கு. நம்ம மட்டும் தான் கத்துக்க போறோம், மீதி எல்லாரும் எப்படி கத்துக்க போறாங்க? இல்ல என்ன கத்துக்க அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். ப்ரோ வாழ்க்கை இருக்கு, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு படம் 250 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த படத்தை பார்த்து நான் வாழவா போறேன்? அப்படி கிடையாது. எனக்கு அந்த படம் என்னவா இருந்துச்சு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கத்து கொடுத்துச்சா, இல்ல வந்துட்டு எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சா, நான் ஜெனரல் ஆடியன்ஸாவே இருந்துட்டு போயிடுறேன். நான் படம் கொடுத்ததுக்கு வர்த்தா இருந்துச்சா, சப்போஸ் நான் ஓடிடில பார்த்தேன்னா எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அந்த டைம் ஸ்பெண்டுக்கு ஒர்க்கா இருந்துச்சா அப்படின்ட்டு நான் படத்தை பார்த்து வாழணும் வாழக்கூடாது அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுல எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாதுன்னு எனக்கு கிளாரிட்டி இருக்கு. ஆடியன்ஸ் வந்துட்டு முட்டாள் கிடையாது. அவங்க எல்லா படத்தையும் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருந்த டெம்ப்ளேட்டா மறுபடியும் போய் பார்க்கறதுக்கு வந்துட்டு அவங்க முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இருந்த டெம்ப்ளேட் இருந்தாலும் அவங்களுக்கு எதை சிம்பிள் மேட்டர் ஒன்று சொல்லிடுறோம் ப்ரோ. தெரிஞ்சு இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம், நான் எனக்கு தெரியல. எனக்கு இந்த வாரம் வந்து ஒரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, கூட வந்து ஒரு 4 நல்ல படமே வரல, ஒரே பெரிய படம் தான் ரிலீஸ் ஆகுது. நான் திரும்ப சொல்றேன், நாங்க எப்படி இங்க நான் பார்த்த 10 பேர் 5 பேர் எப்படி போறாங்கன்னா, வேற வழியே இல்லை, இந்த வாரம் படத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது போறதுதான் அந்த சில படங்களோட வெற்றி. ஸோ அதனால நம்பத்தை வச்சு எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸா நீங்க சொல்ல அதே மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு படம் வந்து வெளில போயிருக்கு, நல்லா போயிருக்கு, அதெல்லாம் ஓகே. ரெண்டாவது இவங்க நான் இப்போ ஆடியன்ஸ் முட்டால் நான் அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கே வரல ப்ரோ. அவங்களுக்கு எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ரியாலிட்டியை வச்சு நீங்க சொன்ன மாதிரி 6 நாள் ரியாலிட்டி, அந்த 7 நாள் வந்து ஏதாவது போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நான் லைவா பாக்குறேன், ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ற போது கொண்டு பாக்குறேன், அவங்களே இன்னும் எவால்வ் ஆயிட்டாங்க, அவங்களே இன்னும் வந்து நல்லாவே இது பண்றாங்க. இந்த இடத்துல ஏன் இதை வச்சா அப்படி முதல் கொண்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நீங்க சொல்ற எல்லாமே முதல் 2 நாளைக்கு ஒர்க் ஆகுதா, முதல் ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் போய் படங்களை பார்த்தா தெரியுது அவனுக்கு எதுக்கு வரான்னு தெரியுது. அவங்க சொல்றான் இது ஏன் இங்க வச்சா, அவன் கேட்கறான் எனக்கு புரியல, எனக்கே ஏன்னா இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் இது இங்க வைக்காம இருந்திருக்கலாம், இது ஏன் இங்க வச்சா, இங்க எதுக்கு இவ்வளவு பண்றா, இவ்வளவு எதுக்கு பேசுற அப்படின்ற மாதிரி டைலாக்ஸை கிரிட்டிசைஸ் பண்றான். அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து நான் ஆடியன்ஸ் எப்பவுமே நான் முட்டேன். ஏன்னா நான் படம் பண்ணணும் மாட்டேன் எனக்கு தெரியல. ரெண்டாவது நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன். ரிலீஸ் டைமிங் வந்து ஆடியன்ஸை வந்து மிஸ்கால்குலேட் பண்ணுது. நம்மளுடைய ஒர்க்கு நமக்கு ஏத்த மாதிரியான டைமிங்ல படம் வராததும், இருக்கிற படத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை இது பண்ணிக்கிறதும் அது நடக்கிறதா. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல நான் பார்த்திருக்கேன். அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேற வழி இல்லடா, எனக்கு இந்த டைம் தான் லீவ் இருக்கு, இந்த இதுல நான் என்ஜாய் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போய் தானே ஆகணும், எனக்கு படம் பார்த்தா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கு, மோசமான படமா இருந்தாலும் ஏதாவது தேட்டர்ல போய் உட்காந்தோன்னா ஒரு தூங்கவாச்சு செய்யறேன்ல, அதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காசு கொடுத்து போற மாதிரியும் இது இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த அட்லியோட விஷயத்துன்னு சொல்றப்போ, நான் அட்லி எப்படி பாக்குறேன்னா, ஒரு நார்மல் கண்டென்ட்டை கொடுக்குறவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் மேக்கிங்கை விட அவர் ரைட்டர் தான். அந்த ஒரே டெம்ப்ளேட்ல அவர் ஒர்க் பண்றாரு, ஆனா அதை இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெஃப்ரெஷிங்கா கொடுக்குறாரு பாத்தீங்களா. அது ரைட்டிங்ல தான் வரும். மேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் லைட்டிங் மூலியமாவும், ஆக்டர்ஸ் கட்டுறக்கூடிய அந்த ஸ்டன்ஸ் மூலியமாவும், அந்த கெட்டப் மூலியமாவும் நம்மளால அதை கிரியேட் பண்ண முடியாது. அட்லி வந்து ஒரு ரைட்டர் தான். அவர் ரைட்டரா தான் எல்லா படங்களையும் அவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவர் காப்பி அடிக்கிறாரு, இல்ல சொந்தமா எடுக்கிறாரு, அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போல. பட் ஆனா அது ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கிறதுங்கிறது மேக்கிங் மூலியமா நமக்கு வராது, ரைட்டிங் மூலியமா தான் வரும். அந்த நீங்க இது சொன்னீங்களா, அந்த ஒரு கைப்பக்குவம் சமையல்ல மேக்கர் ரைட்டிங், அது உண்மைதான். ஒரே கண்டத்தை வெவ்வேறு டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி கைப்பக்குவத்துல பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்காது, ரைட்டிங் மட்டும்தான் தீர்மானம் இருக்கும். உதாரணத்துக்கு மணிரத்னத்தை மேக்கிங்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் நான் தமிழ் சினிமால, இந்தியன் சினிமாலேயே நான் சொல்லுவேன். அவருடைய மேக்கிங்ல என்னதான் நல்லா இருந்தாலும் அவருடைய ரைட்டிங் சொதப்புறதுனால நிறைய படங்கள் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம் ராவணனோட மேக்கிங், அவர் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. பட் ரைட்டிங்கா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அவர் மேக்கிங்ல அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் ஆர்க்க விஷுவலா சொல்றது,
அந்த அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அந்த கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், அதெல்லாம் சூப்பர். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல அந்த கடல் தண்ணியில இருந்து அந்த 2 கப்பலும் மோதுற மாதிரி காட்டுவார். அது ஆகாய விமானத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாரு. உயிரேவும் அதே மாதிரிதான், பயங்கரமான மேக்கிங் உயிரேலாம். பட் ஆனா அந்த படம் சரியா போகல. அது காரணம் சாலிடான ரைட்டிங் இல்ல. அந்த அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சோல்ஃபுல்லா இல்லாததுனால அது இதாக முடியாது. ஸோ ஒரு படத்தோட வெற்றிங்கிறது ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிக்கிறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர், அந்த மாதிரி ஒரு மணிரத்னம் சார்னா, எனக்குமே மணிரத்னம் சார் படம் எல்லாம் எனக்கு நாயகன் தவிர எதுவுமே கனெக்ட் ஆனது இல்லை. பட் அவரை நம்பி அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வராங்க, அவ்வளோ பெரிய பட்ஜெட் போடப்படுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த மணிரத்னம்ங்கிற ஒரு பிராண்டுக்காக வர்றாங்க, அதுல நான் மாற்று கருத்து இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த படத்தை உள்ள நிக்க வைக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த பிராண்ட், அந்த நேம், அந்த டைரக்டரோட அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. தியேட்டருக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு ஃபார்முலா, தியேட்டர்ல அவனை உட்கார வைக்கிறதுக்கு ரைட்டிங் தான். அதான் நான் சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. அவர் வந்துட்டு மேபி ரைட்டிங்ல வந்துட்டு உயிரை படம் வந்துட்டு அப்படி எழுதி இருக்கலாம். மேக்கிங்ல அவரு குறிப்பிட்ட காலத்துல அவரோட டென்ஷன் ஒண்ணு கொடுத்துட்டாரு. இது என் படம் அப்படின்றது, நான் மேக்கரா இதை சொல்ல விரும்புறேன். அப்கோர்ஸ் பேஸ்மெண்ட் இல்லாம பில்டிங் கட்டவே முடியாது. பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா பில்டிங்கை பார்த்து தான் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. பேஸ்மெண்ட்டை வச்சு கூட ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. அது கடைசி வரைக்கும் பில்டிங்கை தாங்கிட்டு இருக்கிறதுதான். அது வெளியே வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அது இல்லைன்னா எதுவும் இல்ல. ரைட்டிங் வந்து முதுகெலும்பு, அதை நான் அதுக்கு பின்னாடி இருக்கு, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் அது இல்லாம எதுவும் பண்ண முடியாதுங்கிறது என்னோட பாயிண்ட். அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். நான் பேஸ்மெண்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல, கரெக்டா இருக்கும். பட் நீங்க பில்டிங்கை பார்த்து தான் ஆச்சரியப்படுவாங்க. அப்புறம் மணிரத்னம் வந்துட்டு பிராண்ட் வேல்யூ அதெல்லாம் தாண்டி விட அவர் ஒரு நல்ல மேக்கர். அவரோட படம் நமக்கு சரியா கனெக்ட் ஆகலனாலும் கத்துக்கிறத விட்டுருங்களா, ஏதோ ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுக்குது. நான் வந்துட்டு அவரோட படம் பார்க்குறேன்னா என்னோட டைம் வேஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. சில படங்களெல்லாம் பார்க்கும்போது அது நல்ல ரைட்டிங்காக இருந்தாலுமே ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். ஆனால் அவரோட அவருன்னு இல்லை, எந்த மேக்கர்ஸ் நல்ல மேக்கர்ஸ் படங்களை பார்த்தும் கே.எஸ். ரவிக்குமார் எடுத்துக்கலாம், அப்பத்துலேருந்து வாசு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சங்கர், அட்லி, அப்புறம் நிறைய வெற்றிமாறன், தியாகராஜ குமார் ராஜா, இவங்கெல்லாம் நல்ல மேக்கர்ஸா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பர்சனலா அவங்களோட அந்த கதை பிடிக்கல அப்படின்றத விட இந்த டைரக்டர்ஸ் கதைனா பிளாங்கா கூட போயிடுறாங்க சில பேர். இல்ல இவர் சொன்னார்ல, இப்ப சங்கர் படம்லாம் இப்போ வந்து மேக்கிங் நல்லா இருக்குன்னு போனாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சங்கர் படம் வந்து ஓடாததுக்கு காரணமே வந்து சுஜாதா அப்படின்ற ஒரு பேக் போன் இல்லாதனாலதான். ஓகேவா, இதை நீங்க ஒத்துக்க தான் ஆகணும். ஏன்னா அவர் இருக்க வரைக்கும் ரைட்டர் முக்கியம். ரைட்டர் இல்லாதனால, அவருக்கு ஏற்ற ஒரு ரைட்டர் இல்லாதனால அவர் என்னதான் மேக்கிங்ல 2.0 3D விட்டாலும் சரி, என்னமோ எடுத்தாரு, எவ்வளோ ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆகல இல்ல ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கு வந்து ரைட்டர் ராஜ்குமாரோட ரைட்டிங், ராஜ்குமார் ஹீரோனியோட ரைட்டிங். ஆமா, அதுவும் அவரோட இதுதானே.